சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. மேலும் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் இந்த படத்தில் இறக்கி மிக பெரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு நெல்சன். தொடர்ந்து இந்த படத்தில் கேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாரான் நெல்சன். அதாவது சர்ப்ரைஸ் கேமியோஸ் நிறைய இந்த படத்தில் இருக்கிறதாகவும், ஜெயிலர் 1 படத்தை விட இந்த படத்தில் நிறைய பேர் கேமியோஸ் பண்ணியிருக்கிறதாகவும் தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. அதில் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, ஷாருக் கான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. உண்மையா இல்லையா வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ஜெயிலர் அப்படின்ற தரமான படத்தை கொடுத்தவர் தான் நெல்சன். தொடர்ந்து பீஸ்ட் படத்தோட தோல்விக்கு அப்புறமா நம்ம ரஜினியை வச்சு நெல்சன் எடுத்திருந்த படம் ஜெயிலர். ஆரம்பத்தில் இந்த படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மி. கடைசியில் டார்க் காமெடி ஜானரில் இந்த படம் வெளிவந்து கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியது. தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தையும் எடுத்துகிட்டு வராரு நெல்சன். இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து இந்த படத்தில் பாலையா, சுராஜ் வெஞ்சமுடு போன்ற முக்கியமான நடிகர்களும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் ஒரு வில்லனாக ப்ளே பண்ணுறாராம். கூடவே மிதுன் சக்கரபோர்த்தி அவர் இந்த படத்துடைய மெயின் வில்லனாக ப்ளே பண்ணுறதாகவும், அவருடைய பொன்னியா வித்யா பாலன் நடிக்கிறதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷாருக் கான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை பகிர்ந்திருக்காரு. அதாவது கூலி படத்திலேயே ஷாருக் கானை நடிக்க வைக்க பிளான் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் ஷாருக் கானால் டேட்ஸ் ஒதுக்க முடியாததால் அமீர் கான் நடிச்சிருந்தார். இப்போ பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான் நம்ம ரஜினிகாந்த், அதாவது யூனிவர்சல் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தோட சேர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பது உறுதியாகியிருக்கு. இதனால் ரசிகர்கள் எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு இப்போ இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2வோட பிஸ்னஸ் பயங்கரமாக இருக்கும். தொடர்ந்து இந்த படம் 1000 கோடி என 1500 2000 கோடியை அசால்ட்டாக வசூல் பண்ணும் என தற்போது பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் கள நிறுவனங்கள் சொல்லுது. தொடர்ந்து ஷாருக் கான் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பாலையாவும் இருக்காராம். அதனால் தெலுங்கு, இந்தி, தமிழ், கன்னடா, மலையாளம் சொல்லிட்டு இந்த படம் பேன் இந்தியன் படமாக சம்பவம் செய்கிறது உறுதி அப்படின்றது மட்டும் நிச்சயமாக தெரிஞ்சு போச்சு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 முடித்த கையோட தலைவர் 173 படத்திற்கான கதை தேர்விலையும் ஈடுபட்டு வராரு. தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.